ஒரு செக்கு எண்ணெயில வந்து நம்மளுக்கு மாசம் ஒரு நல்ல லாபம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டர்ன் ஓவர் எந்த ரேஞ்சில் இருக்கும் சொல்லுங்க? நமக்குமா அதான் நேரடியாக விற்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 15% மார்ஜின் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம அந்த 15% வந்து நேரடியாக மக்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்குறாங்கம்மா. அதாவது 20% மார்ஜின் இல்லாமல் எந்த பொருளையும் வாங்கி விற்க வேணாம் அப்படின்றது ஒரு கான்செப்டாக வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாடகை இருக்குது, கடை வாடகை, லேபர் சார்ஜு, இபி பில்லு, அது எல்லாம் இருக்குது. அது இப்போ அவங்களுக்கு ஒரு 20% இருந்தால் தான் அவங்க வாங்கி விற்கிற மாதிரி நிலமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு 20%, நமக்கு ஒரு 15 to 20%, 40% நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா தான் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியும். அப்போ ரேட்டு உங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரிஜினல் எண்ணெய். அப்போ அவ்வளவு மக்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து நேரடி விற்பனை பண்ணுறது. பாஸ் வாலா, பி த பாஸ்.